வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் ரோல் பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சலை, இது கூட கல்பாசி. இப்போ இதெல்லாம் பொரியட்டும் நமக்கு. இப்போ இது பொரிஞ்சதும் இது கூட ஒரு 15 சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை பிறந்த வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இது கூடவே நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனே நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு நல்ல ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வைங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் நமக்கு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடிடலாம். இப்போ 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் இது ஏற போனவொடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.